ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுங்க ரிவ்யூ பார்க்கலாமாங்க. ஈஸ்வரியும் சித்ராவும் சாவதி கிட்ட போயிட்டு நாங்கள் தான் உங்களுக்கு காமேஷ் பிச்சையை அறிமுகம் பண்ணி வச்சுது, அதுவும் இல்லாமல் நீங்கள் அவனை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நாங்கள் செட்டப் பண்ணதே நாங்கள் தான், உன்னோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணமே நாங்கள் தான், ஏன்னா இங்கே போஸோட வாழ்க்கை சின்ன பண்ண ஆனதுக்கு காரணமே நீங்கள் தான், அதனால தான் இப்படி ஒரு பதிலடியை நாங்கள் கொடுத்தோம். ஆனால் மறுபடியும் எங்ககிட்ட நீ வச்சுக்கிட்டேன்னா நீ இப்படியே தான் இருக்கணும் கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சித்ராவும் அங்கே சாவித்திரியை மிரட்டிட்டு போகிறாங்க. இது சாவித்திரி கேட்டதும் இவங்க இப்படி பண்ணி நம்ம இது இப்படி சீப்பாக ஏமாந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாகவும் நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்காங்க. சாவித்திரியும் நம்ம மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே போனோம்னா இவ்வளோ வச்சு தான் நம்ம உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த இங்கே தமிழ்ச்செல்வியும் இந்த விஷயத்த நம்ம எப்படியாவது ராஜாங்கம் மாமா கிட்ட சொல்லியே ஆகணும், ஏன்னா தாமரோட வாழ்க்கை இப்படி கேள்விக்குரிய ஆனதுக்கு காரணம் இங்கே ஈஸ்வரியாத்தையும் அந்த சித்ராவும் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ்ச்செல்விக்கு தெரிய வந்துடுது. தமிழ்ச்செல்வி நம்ம எப்படியாவது ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராஜாங்கத்துக்கும் உடம்பு முடியாமல் போயிடுது, ஏன்னா அங்கே முருகர் கோயிலுக்குமே பாத யாத்திரையாக போகிறோம்னு சொல்லிட்டு அந்த சாமியார்கிட்டையுமே சொல்லியிருப்பாங்க. அந்த போகிற வழியில் இன்னும் ஜஸ்ட் 30 கிலோமீட்டருக்குள்ளேயே இங்கே ராஜாங்கத்துக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அதே மாதிரி ராஜாங்கம் நடக்க கூட முடியாது, ஏன்னா நடக்கவும் கூடாது, நடந்தால் மறுபடியும் எதுனா ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ராஜாங்கம் அந்த வேண்டுதலை என் உயிரே போனாலையும் முடிச்சு தான் ஆகுவேன், ஏன்னா இங்கே சேதுவும் தமிழ்ச்செல்வி இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த வேண்டுதலே நாங்கள் பண்ணுறோம். ஆனால் இதில் பாதியே தடைப்பட்டுருச்சுன்னா அந்த வேண்டுதல் குறைபாடாயிடும், நம்ம இப்படியெல்லாம் நான் விட்டுட்டு போக மாட்டேன், நான் அந்த வேண்டுதலாம் முடிச்சே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிவிட்டு நம்ம காத்தால 11 மணிக்குள்ளே நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு நம்ம வேண்டுதலை முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி தான் ராஜாங்கமும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சேதுவும் ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, அப்பா நீங்கள் இப்படி சிரமப்பட்டு இந்த ஒரு வேண்டுதலில் பண்ணலாமாப்பா, ஏன்னா நீங்கள் உடம்பு முடியாமல் இருக்கீங்க, நீங்கள் பேசாமல் நீங்கள் கார்லேயே வாங்கப்பா, அந்த வேண்டுதலை நாங்கள் முடிக்கிறோம், ஏன்னா மறுபடியும் உங்களுக்கு இது மாதிரி ஆயிடுச்சுன்னா என்னால் தாங்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் கேட்காம இங்கே ராஜாங்கமும் சேது எதுக்குமே நீ கவலைப்படாதடா, ஏன்னா நான் வாழ்கிறதே உனக்காக தான், உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் சொல்லிடுறாங்க. ராஜாங்கம் சொன்னதை கேட்டதும் இங்கே சேதுவும் சரிங்கப்பா, நான் உங்களுக்கு என்ன சொன்னாலுமே நீங்கள் கேட்க மாட்டீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சேதுவுமே கிளம்பிடுறாங்க. தமிழ்ச்செல்வியும் ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே ராஜாங்கத்துக்கு உடம்பு முடியாமல் இருக்குது, நம்ம இப்போ போயிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட நம்ம எதனா சொன்னால் அவர் இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியானார்னா அவருக்கு உடம்பு முடியாமல் போயிடும், நம்ம இந்த விஷயத்த நம்ம நிதானமாக தான் யோசிச்சு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ராஜாங்கமும் இங்கே சாவித்திரி மேலே பயங்கர கோபமாக தான் இருக்காங்க. சாவித்திரியும் இந்த பாத யாத்திரைக்கு வந்து கலந்துக்கிட்டு ராஜாங்க காலில் விழுந்து மன்னிப்புமே கேட்டிருப்பாங்க. ஆனால் ராஜாங்கம் இங்கே சாவித்திரியை அங்கேருந்து கிளம்ப சொல்லு, ஏன்னா இவ இங்கே வரவே கூடாது, எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுட்டு இவ என் முன்னாடியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு துரத்தியுமே அமைச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே சாவித்திரிக்கும் நம்ம எப்படியாவது ராஜாங்கத்துக்கிட்ட இவளை பற்றி உண்மை நம்ம சொல்லியே ஆகணும், அதே மாதிரி நாம் சொன்னோன்னா அங்கே ராஜாங்கம் என்ன நம்பவே மாட்டார், இங்கே காமேஷ் பிச்சையை வச்சு தான் நம்ம இந்த ஒரு பிளானைவே நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே எல்லாருக்கும் தேவையான சமையலெல்லாம் அங்கே கருப்பும் நடேசனும் சமைச்சு முடிச்சிடுறாங்க. எல்லாருமே நிம்மதியாக சாப்பிட்டுட்டு பாத யாத்திரையை நல்லபடியாக தொடங்குறாங்க. இங்கே ராஜாங்கமும் நடந்துக்கிட்டே இருக்காங்க. உடனே தமிழ்ச்செல்வியும், அம்மா நீங்கள் காரில் வர வேண்டியது தானே, ஏன்னா ஏற்கனவே நீங்கள் உடம்பு முடியல, ஏன்னா பேச முடியல, தொண்டத்தை கட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, மறுபடியும் நீங்கள் நடந்து உங்களுக்கு உடம்பு இது முடியாமல் போயிடுது மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியும் காரில் வர சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்டு சேதுவும் ராஜாங்கமும் இங்கே இந்த பரம தமிழ் இந்த ஒரு வேண்டுதலை நான் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் மனசார வேண்டிக்கிட்டு வந்தேன், ஆனால் இந்த வேண்டுதலை நான் முடிச்சுட்டு தான் நான் திரும்பி போவேனே தவிர இதில் நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பத்தாவுமே அங்கே நின்றுக்கிட்டு, ராசாங்கம் உனக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னப்பா பண்ணுறது, எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நம்ம வேண்டுதலவே பண்ணுறோம், ஆனால் இப்படி உனக்கு முடியாமல் போனதை நினச்சாதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் அழுதுகிட்டு இருக்காங்க. ஆத்தா நீ எதுக்குமே கவலைப்படாத ஆத்தா, எல்லாம் அந்த முருகர் பார்த்துப்பாரு, எனக்கு எல்லா தம்புமே இருக்குது, எனக்கு கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தது எனக்கு ஒரு ஏன பலம் வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லிடுறாரு. இதை கேட்டதும் அப்பத்தாவும், சரி ராஜாங்கம், நான் உங்ககிட்ட என்ன சொன்னாலுமே இந்த வேண்டுதலை நீ நிறைவேற்றி தான் ஆகுவேன், அதே மாதிரி நான் எதுவுமே சொல்லலை, உன் மனசில் என்னன்னு படுதோ அதை மட்டும் பண்ணு, ஏன்னா அந்த முருகர் நம்மளுக்கு துணையாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் நம்ம இந்த வேண்டுதலை எப்படியாவது நம்ம எடுத்தே ஆகணும், ஏன்னா நாளைக்கு 11 மணிக்குள்ளே அவங்க அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நம்ம அந்த கோயிலுக்கு போக விடக்கூடாது, இந்த வேண்டுதலை நம்ம எப்படியாவது
கெடுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே இங்கே தமிழ்ச்செல்வி நம்ம இந்த விஷயத்த சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே ராஜாங்கமும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காடுறாங்க. தமிழ்ச்செல்வியும் ராஜாங்கத்துக்கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு அங்கே மாமா நான் உங்ககிட்ட ஒரு தனியாக ஒரு விஷயம் சொல்லணும், அதே மாதிரி இந்த விஷயத்த கேட்டு நீங்கள் அதிர்ச்சி ஆகக்கூடாது. அதே மாதிரி இந்த தாமரையும் சாவித்திரியும் அந்த காமேஷ் பச்சையை கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க தாமரை. ஏன்னா தாமரோட வாழ்க்கை நினச்சா எனக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் தாமரைக்கு இப்படி ஒரு காரியம் நடந்ததுக்கு காரணமே இங்கே ஈஸ்வரியத்தையும் அந்த சித்ராவும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வி சொல்லிட்டுறாங்க. இதை கேட்டதும் ராஜாங்கத்துக்கு பயங்கர அதிர்ச்சி. என்ன சொல்கிற தமிழ், இதுக்கு காரணம் இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் தானா, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் கேட்குறாங்க. உடனே இங்கே தமிழ்ச்செல்வியும் அது இல்லைம்மாம்மா, அவங்க இந்த சாவித்திரி கிட்ட போய் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் கேட்டுட்டேன். அவங்க காமேஷ் பிச்சையை மீட் பண்ணி காமேஷ் பிச்சையை இங்கே தாமரை கண்ணில் படுற மாதிரி அங்கே பணக்காரனாக இருக்கிற மாதிரி எல்லா ஒரு செட்டப்பும் இங்கே சித்ராவும் ஈஸ்வரியும் தான் 2 பேரும் சேர்ந்து தான் இது மாதிரி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ பெரிய தைரியம் இருந்தால் உங்களை மீறி அவங்க இப்படி ஒரு தப்பை பண்ணியிருப்பாங்க. அவங்க இப்படி தப்பு பண்ணவங்க அவங்க இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது மாமா. ஏன்னா இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு தாமரையோட வாழ்க்கையை இப்போ நாசம் பண்ணிவிட்டு அவங்க இப்போ சந்தோஷமாக இருக்காங்க. அவங்கள சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே தமிழ்ச்செல்வியும் ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிட்டுறாங்க. ராஜாங்கமும் இது கேட்டு ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க கோவத்தில். உடனே ஈஸ்வரியும் அங்கே வந்து நிற்கவும், மாமா என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஈஸ்வரியுமே கேட்குறாங்க. ஈஸ்வரி நீ என்ன பண்ணி வச்சுருக்க, சாபுத்திரிக்கும் தாமரைக்கும் அந்த காமேஷ் பிச்சையை அறிமுகப்படுத்தி வச்சது நீ தானா, இதுக்கு பின்னாடி இருந்தது நீ தானா, ஏன்னா தாமரையோட வாழ்க்கையை நாசம் பண்ணணும், அவங்க கஷ்டப்படணும், அவங்க இது மாதிரி அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு தான் நீ இது மாதிரிலாம் பண்ணியிருக்க, எதுக்காக சாவித்திரி ஈஸ்வரி நீ இது மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் பயங்கர கோபமாக தான் அங்கே திட்டிக்கிட்டு இருக்காங்க ஈஸ்வரியை. உடனே இங்கே ராஜாங்கத்துக்கு யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு, மாமா நான் இந்த மாதிரி ஒரு தப்பே நான் பண்ண மாட்டேன் மாமா, உங்களுக்கு யார் சொன்னது மாமா, இது நான் பண்ணலை மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஈஸ்வரியுமே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே ராஜாங்கம், ஈஸ்வரி நீ நடித்ததெல்லாம் போதும், உங்களோட எண்ணம் உங்களோட கெட்ட புத்தி எல்லாமே எனக்கு தெரியும், நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். அதே மாதிரி தமிழ்ச்செல்வி நீங்கள் 2 பேரும் இங்கே சாவித்திரியும் நீயும் பேசிக்கிட்டு இருக்கிறத இங்கே தமிழ்ச்செல்வி 2 கண்ணால் பார்த்துருக்கா. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன சாட்சி வேண்டியது இருக்குது, நீங்கள் தான் அதை தப்பு பண்ணுன்னு சொல்லிட்டு இங்கே உறுதியாகவும் நிரூபணம் ஆகிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் பேசுகிறத வீடியோ எடுத்துமே வச்சுருக்கா தமிழ்ச்செல்வி. நீங்கள் எவ்வளோ பெரிய தைரியம் இருந்தால் நீங்கள் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் ஈஸ்வரியை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரியும் மாமா நான் தெரியாமல் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன், இங்கே போஸுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை அவங்க அமைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க மேலே நான் பயங்கர கோவப்பட்டேன். ஏன்னா போஸு எப்படி வாழ வேண்டியவன், ஆனால் இங்கே காவியை சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு மாலை போட்டுக்கிட்டு அங்கே செங்கல் சூழலில் வேலை செஞ்சுக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதனால தான் நான் தெரியாமல் இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிக்கோங்க மாமா. ஏன்னா இப்போ இந்த வீட்டில் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வேண்டுதலே பண்ணுறோம். இந்த வேண்டுதல் நடக்கிற போது இந்த பேச்செல்லாம் எதுக்கு மாமா, நம்ம இந்த விஷயத்த நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியுமே சொல்கிறாங்க. உடனே தமிழ்ச்செல்வியும் அத்தை நீங்கள் இது மாதிரி பண்ணது மிகப்பெரிய தப்பு, ஏன்னா தாமரையோட வாழ்க்கை இப்படி ஒரு நாசமாக ஆனதுக்கு காரணமே நீங்கள் தான், ஏன்னா அவளோட வாழ்க்கையை நீங்கள் கெடுக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிருக்கவே கூடாது, ஏன்னா அந்த வீட்டில் எல்லாருமே ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் மாமாவே இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பரிகாரத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கே நீங்கள் இப்படி ஒரு துரோகத்தை நினச்சது மிகப்பெரிய தப்பு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நான் தமிழ்ச்செல்வியுமே ஈஸ்வரியை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே ராஜாங்கமும் அங்கே இருக்கவே கூடாது, இங்கே ஈஸ்வரிய மாதிரியே நீயும் அந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கக்கூடாது, உங்களுக்கும் எனக்கு இருந்த உறவு இன்னையோட முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி அங்கே அவங்க பண்ண தப்பு ஒரு வகையில் மிகப்பெரிய தப்பாக இருந்தாலுமே அதுக்கு காரணமாக இருந்தால் நீங்களும் அந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜாங்கமும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன எங்கள் ஈஸ்வரியுமே எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க, நான் ஈஸ்வரிக்கு சொல்கிறதெல்லாம் அங்கே கேட்காம ராஜாங்கமும் அங்கேருந்து கிளம்பவும் சொல்லிடுறாங்க. அந்த பரிகாரமும் நீங்கள் பண்ணக்கூடாது, அந்த வீட்டில் நீங்கள் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை, அதே மாதிரி உங்களுக்கும் எந்த ஒரு உறவுமே இல்லை, நீங்கள் இப்போவே இந்த வீட்டை விட்டு கிளம்பணும், ஏன்னா அங்கே சன்னியாசி மூஞ்சியை பார்த்து தான் உன்னை அந்த வீட்டில் விட்டேன், இல்லைனா அப்போவே அந்த வீட்டை விட்டு உங்களை துரத்தி அனுப்பிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்பத்தாக்கு மோகனா சேதுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே இதில் இந்த விஷயமெல்லாம் தெரிய வருது. தெரிஞ்சாலுமே இங்கே சாவித்திரியும்
தாமரையும் இப்படி ஒரு ஏமலையாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல ராசாங்கம். இதுக்கெல்லாம் காரணமே இந்த சாவித்திரியும் தாமரையும் நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே அசிங்கமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே தமிழ்ச்செல்வி எல்லா உண்மையும் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு அங்கே ஈஸ்வரியும் இங்கே சித்ராவும் 2 பேரும் தான் இந்த தப்பை பண்ணது அப்படின்றத வெட்ட வெளிச்சமாக ஆக்கிட்டாங்க. ராஜாங்கமும் இது தெரிஞ்சு ரொம்பவே கோபமாகவும் அங்கேயே இங்கே ஈஸ்வரியும் சித்ராவையும் விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. அந்த பாத யாத்திரையை தொடங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நம்ம அங்கே சாவித்திரி கிட்ட போய் பேசியிருக்கே கூடாது. நம்ம இங்கே சாவித்திரி கிட்ட பேசுகிறத எப்படி எந்த ஒரு சந்தில் வந்து இங்கே தமிழ்ச்செல்வி கேட்டான்னு தெரியல. ஆனால் தமிழ்ச்செல்விக்கு என்னைக்கு நான் ஒரு நாள் அவளை நான் எதனா ஒன்று பண்ணி ஆகுவேன், அந்த வீட்டை விட்டு துரத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த வீட்டோட பொறுப்பும் அவள் எடுத்துக்கிட்டா. அதுவும் இல்லாமல் நம்மளை அந்த வீட்டை விட்டே துரத்திட்டா. நம்ம அவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே சாவித்திரியும் தாமரைக்கிட்ட போயிட்டு, தாமரை உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இந்த விஷயத்த நான் யோசிக்க கூட இல்லை, ஆனால் அவங்களே வந்து இந்த விஷயத்த சொல்கிற போது எனக்கு ரொம்பவே கோபமாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம இப்படி ஆனதுக்கு காரணமே இங்கே ஈஸ்வரியும் அந்த சித்ராவும் தான். 2 பேரும் சேர்ந்து தான் இந்த காமேஷ் பிச்சையை நம்ம வாழ்க்கையில் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி காமேஷ் பிச்சையை நம்ம பார்க்குறதுக்கு காரணமாக இருந்த அந்த ஈஸ்வரியும் சித்ராவும் மட்டும்தான். இவங்க தான் அந்த விஷயத்த பண்ணி அங்கே காமேஷ் பிச்சை நம்ம கண்ணில் படுற மாதிரி பணக்காரனா இருக்கிற மாதிரி எல்லாமே இவங்க செட்டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரை கிட்ட சொல்கிறாங்க. தாமரை அதை கேட்டுட்டு ரொம்பவே கோபமாகவும், இன்னமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இந்த விஷயத்த இங்கே அவங்க 2 பேரும் தான் பண்ணதா? அம்மா எனக்கு இங்கே வந்து இருக்கிறதே எனக்கு ரொம்பவே அசிங்கமாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே என்னால் இருக்க முடியலம்மா, எப்படியாவது இந்த நரகத்துலேருந்து என்ன கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரையும் அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே சாவித்திரியும், தாமரை நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத, நம்ம இந்த விஷயத்தை வச்சு எப்படியாவது நம்ம மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே போகணும், அதே மாதிரி காமேஷ் பிச்சையை வச்சே நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்ற மாதிரியுமே அங்கே சாவித்திரியும் ஈஸ்வரியும் பேசிக்கிட்டு இருக்கவும், உடனே இந்த வேண்டுதலையுமே நல்லபடியாக முடிச்சுட்டு அங்கே ராஜாங்கமும் அப்பத்தா சேது மோகனா தனம் மலருன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வீட்டில் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஈஸ்வரி பண்ண விஷயத்த நினச்சி ஒரு சைடு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ராஜாங்கத்துக்கும் இப்போ எலெக்ஷன் டைம்ன்றதுனால பிரச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இந்த டைமில் எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வீட்டுக்குள்ளே இப்படியெல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்கல. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இப்படியெல்லாம் ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க உள்ளுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கத்துக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. உடனே ஆத்தா என்ன ஆத்தா இங்கே ஈஸ்வரி இப்படி ஒரு விஷயத்த பண்ணி வச்சுருக்கா, அந்த சாவித்திரியும் தாமரையும் இவ்வளோ அப்பாவியாக இருக்கிற போது அவங்கள ஏமாற்றி அந்த காமேஷ் பிச்சையை அவங்களுக்கு அவங்க தலையில் கட்டி வச்சுட்டாங்க. இப்போ சாவித்திரியும் தாமரையும் 2 பேரும் அங்கே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் அப்பத்தா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே அப்பத்தாவுமே ராசாங்கம் இப்படி ஒரு நடக்கும்னு சொல்லிட்டு நான் கூட எதிர்பார்க்கல, ஆனால் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு அவங்க இந்த வீட்லேயுமே இருக்காமல் நீ துரத்தி விட்ட பார்த்தியா, அதுதான் கரெக்டானது. ஏன்னா இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு அவங்களுக்கே இப்படி ஒரு கெடுதல் பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு நினைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன நிச்சயம் அவங்க மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே எப்படி வரணும்னு நினச்சா கூட இந்த வீட்டுக்குள்ளேயே அவங்கள நம்ம சேர்க்கக்கூடாது. ஏன்னா தமிழ்ச்செல்வியும் சேதுவும் 2 பேரும் சேர்ந்து இப்போ தான் சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் இப்போ ஒவ்வொரு பிரச்சனையாக வரதை நினச்சாவே எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே தமிழ்ச்செல்வியும் மாமா இந்த விஷயம் எனக்குமே தெரிய வந்திருக்காது. ஆனால் இங்கே சாவித்திரியும் தாமரையும் 2 பேரும் ரொம்பவே பார்த்தீங்கன்னா பாவம். ஏன்னா இப்படி ஒரு வழியில் அவங்க பணம் ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு அந்த காமேஷ் பிச்சையை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போ அவங்கள தனியாக விட்டுட்டு அவங்க இப்போ எங்கே தங்கிக்கிட்டு இருக்காங்க, எங்கே ஸ்டே பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு ஒன்று கூட தெரியாமல் நம்ம இப்போ அவங்கள அங்கேயே தனியாக விட்டுட்டு வந்துட்டோம். ஆனால் அவங்க அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவங்க இப்படி ஆனதுக்கு காரணமே இங்கே ஈஸ்வரியும் அத்தையும் அந்த சித்ராவும் மட்டும்தான் காரணம். அவங்க என்ன பண்ணுவாங்க மாமா, அவங்க பேராசையை கிளப்பி விட்டுட்டு அவங்க ஆசைப்பட வச்சுட்டு அவங்கள இப்படி ஒரு வலையில் தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வியும் அங்கே தாமரைக்கும் சாவித்திரிக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே ராஜாங்கமும் தமிழ்ச்செல்வி அவங்க என்ன இருந்தாலுமே அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்து தான் பண்ணியிருக்கணும். அவங்க இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்படி தப்பு பண்ணிவிட்டு அவங்கள இந்த வீட்டை சேர்க்கறதுக்கு எனக்கு மனசு கூட இல்லை. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு அவங்க இப்படி ஒரு தப்பெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கூட நினச்சி பார்க்கல. ஆனால் நீ வேற வீட்டில் இருந்து நீ வந்தவ, ஆனால் இப்போ கூட நீ இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிக்கிட்டு இருக்க. இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் எல்லாருமே உயிரோடு இருக்கணும், அதுக்கு காரணமே நீ தான். ஏன்னா உன் நல்ல மனசுக்கு நீ
எப்போவுமே நல்லா தான் இருப்ப. ஏன்னா அவங்க அது மாதிரி எப்போவுமே நினைக்க மாட்றாங்களே, எனக்கு அதுதான் வருத்தமாக இருக்குது. அதனால தான் அவங்க மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லிட்டுறாங்க. உடனே இங்கே சேதுவும் அப்பா மறுபடியும் அவங்க 2 ஃபேமிலியுமே இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. இங்கே அவங்க இந்த வீட்டில் இருக்கும் போதே நான் நினச்சேன் அப்போவே இதுக்கு பின்னாடி யாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இவ்வளோ பெரிய விஷயம் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே நம்ம அவங்கள இந்த வீட்டில் வச்சுட்டு இருந்ததாக தான் நம்ம மிகப்பெரிய தப்பு பண்ணோன்னு சொல்லிட்டு ஆகும். ஆனால் அவங்கள இந்த வீட்டை விட்டு நம்ம துரத்திட்டல, அதுவே போதும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.